வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. இந்தியாவின் முதல் முறையாக விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு பிக்சல் பிளேயை அறிமுகப்படுத்திய வங்கி எது? ஆப்ஷன் ஏ ஐசிஐசிஐ, ஆப்ஷன் பி HDFC, ஆப்ஷன் சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி இந்தியன் வங்கி. சரியான பதில் ஆப்ஷன் பி HDFC. HDFC பேங்க் புதிதாக விர்ச்சுவல் கிரெடிட் கார்டை அறிமுகம் செய்ய உள்ளது. இந்த கார்டு பிக்சல் பிளே மற்றும் பிக்சல் கோ என 2 வகைகளாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது முழுமையாக மொபைல் ஆப்பை கொண்டு செயல்படக்கூடிய கிரெடிட் கார்டாகும். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. நிலவில் முதல் ரயில்வே அமைப்பை அமைக்க திட்டமிட்டுள்ள நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ ஸ்பேஸ் எக்ஸ், ஆப்ஷன் பி நாசா, ஆப்ஷன் சி ஜாக்சா, ஆப்ஷன் டி இஸ்ரோ. சரியான பதில் ஆப்ஷன் பி நாசா. நிலவில் ஃப்ளோட் எனப்படும் முதல் ரயில் அமைப்பை உருவாக்குவதற்கான திட்டத்தை நாசா வெளியிட்டுள்ளது. இந்த ரயில்கள் ஃப்ளோட் அமைப்பில் காந்த விசையை பயன்படுத்தி மிதந்தபடி இயங்கும். வழக்கமான இரும்பு பாதைகள் போட்டிகள் இல்லாமல் இந்த ரயில் பாதைகள் சந்திர மண்டலத்தின் மேற்பகுதியில் அமைக்கப்பட உள்ளது. 2வது கேள்வி. எந்த நிறுவனம் ட்ரோன் டிடி பைலட் திட்டத்திற்காக திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது? ஆப்ஷன் ஏ டாடா மோட்டார்ஸ், ஆப்ஷன் பி இன்ஃபோசிஸ், ஆப்ஷன் சி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஆப்ஷன் டி ரிலையன்ஸ். சரியான பதில் ஆப்ஷன் சி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ட்ரோன் டிடி யோஜனாவின் கீழ் 2 பைலட் திட்டங்களுக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இது பயிர் கண்காணிப்பு மற்றும் விதைப்பு போன்ற பணிகளுக்காக 15,000 பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. 3வது கேள்வி. இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்தியாவின் UPI பயன்பாடு எது? ஆப்ஷன் ஏ போன்பே, ஆப்ஷன் பி பாரத் பே, ஆப்ஷன் சி பேடிஎம், ஆப்ஷன் டி ரேசர் பே. சரியான பதில் ஆப்ஷன் ஏ போன்பே. இந்தியாவின் போன்பே ஆப் தற்போது இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு செல்லும் பொழுது லங்கா பே QR குறியீட்டை ஸ்கேன் செய்து எளிதாக பேமெண்ட் செய்ய முடியும். 4வது கேள்வி. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ கபில் சிபல், ஆப்ஷன் பி அகிஷேக் மனு சிங்வி, ஆப்ஷன் சி பிரதீப் ராய், ஆப்ஷன் டி ஆதிஷா அகர்வால் MD. சரியான பதில் ஆப்ஷன் ஏ கபில் சிபல். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவருக்கான தேர்தலில் மூத்த வழக்கறிஞரும் ராஜ்யசபா MPயுமான கபில் சிபல் வெற்றி பெற்றார். கடந்த 1995-96, 2001, 2002 ஆகிய ஆண்டுகளில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவராக பதவி வகித்த கபில் சிபல் தற்போது 4வது முறையாக தேர்வாகியுள்ளார். 5வது கேள்வி. எந்த நிறுவனம் சிறுதானியங்கள் மாற்றத்தின் விதைகள் என்ற டிஜிட்டல் கண்காட்சியை அறிமுகப்படுத்தி உள்ளது? ஆப்ஷன் ஏ கூகுள், ஆப்ஷன் பி மைக்ரோசாஃப்ட், ஆப்ஷன் சி ஆப்பிள், ஆப்ஷன் டி ஃபேஸ்புக். சரியான பதில் ஆப்ஷன் ஏ கூகுள். கூகுளின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு இந்தியாவின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடன் இணைந்து சிறுதானியம் மாற்றத்தின் விதைகள் என்ற தலைப்பில் டிஜிட்டல் கண்காட்சியை அறிமுகப்படுத்தி உள்ளது. இது பழங்கால உணவுகளில் இருந்து சூப்பர் ஃபுட்கள் வரை சிறுதானியங்களின் பரிமாணத்தை வெளிப்படுத்துகிறது. 6வது கேள்வி. தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜோஸ்னா சின்னப்பா எந்த பதக்கம் வென்றார்? ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி வெண்கலம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.